பிளான்லே இல்லாத ஸ்பாட்ஸ் ஸ்ட்ரேஞ்சர்ஸோட அன்புன்னு புதுசா நடந்த ட்ரிப்போட செகண்ட் டே பற்றி பார்ப்போம். முதல் நாள் ராய்காட் ஃபோர்ட் ட்ரெக் முடிச்சுட்டு ரூம் ஸ்டேக்கு திரும்பிய போது டயர்ட்ல தூங்கிட்டே போன போது ஆறுதலா பெட்ஸ், போர்வை, தலகாணி எல்லாம் ரெடியா இருந்தது. பாதி பேர் ரெஸ்ட் எடுக்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பரத் ப்ரோ வாங்கடா பசங்களான்னு சீட்டு கிட்ட வீச ஆரம்பிச்சாப்ல. நைட்டு ஸ்டேல இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல ஹோம் ஃபுட், ரைஸ், சப்பாத்தி, கட்டியான சிக்கன் குழம்பு பிளஸ் தண்ணியான சிக்கன் குழம்பு, இதுல ரொட்டி சூப்பர், கட்டி குழம்பு சூப்பர். அப்புறம் தான் தமிழ் ப்ரோ சொன்னாப்ல இவர் தான் ஸ்டேயோட ஓனர். அப்ப அவர் தேவ்குண்ட் ஃபால் ட்ரெக் அபிஷியலி நாட் அலோடு, நாளைக்கு போற வழியில 2-3 சைட் சீயிங் மட்டும் பார்த்துட்டு லோனாவாலா போயிட்டு டிஸ்போஸ் ஆகலாம்னு சொன்னாப்ல. அடுத்த நேரம் ரொம்ப நேரம் டைம் கிடைச்சனால கக்கூஸ் வெயிட்டிங் டைம் சீட்டு கட்டு விளையாண்டு நம்ம பாய் சமாளிச்சுட்டு இருந்தாங்க. உப்மா சாப்பிட்டு சந்தோஷமா கிளம்புடா பசங்களான்னு ஸ்டே இன்சார்ஜ் அமைச்சு வச்சாப்ல. சொல்ல போனா மழைனால கேன்சல் ஆகி ஏழியா கிளம்பணும். ஆனா அப்ப பார்த்து மழையே இல்லாம எங்களை வெறுப்பேற்ற அங்க பீரா பார்ட்னர்ஸ் பக்கம் ஒரு ஜங்ஷன்ல போட்டோ எடுத்து இளைப்பாற சூப்பரான ஸ்பாட் ஒன்று டிரைவர் நிறுத்த. அடுத்தது ஆற்று பக்கம் கூட்டிட்டு போறேன்னு போனப்போதான் இந்த நூடுல்ஸ் சூடா பரிமாறப்பட்டது. ஃபர்ஸ்ட் ஆர்கனைசர் தான் ஏற்பாடு பண்ணிருக்காங்க போறேன்னு உரிமையோடு வாங்கி சாப்பிட்ட அப்புறம் தான் தெரிஞ்சது அங்க தெலுங்கானால இருந்து வந்த டூரிஸ்ட் அவங்களும் சாப்பிட்டு முடிச்சனால அன்போடு எங்களுக்கு பரிமாறி இருக்காங்க. அது முடிஞ்சு ஐபந்திரா பாவன்னு சந்தோஷமா பேக் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. அந்த ரிவர் பாயிண்ட் ஏதோ வால்பாறை ஆனைமலையை எங்களுக்கு ஞாபகப்படுத்தியது. அங்க நம்ம ஜிம் பாய்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச வித்தைகளை காமிச்சிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் அமைதியா இருந்த பிரேம் ஏதோ ரீல்ஸ் எடுக்கிறேன்னு ஆட ஆரம்பிச்சிட்டாரு. நண்பர்களே இப்பெல்லாம் கண்டென்ட் கிரியேஷன் ரொம்ப ஹெவி காம்படிஷன் ஆயிருச்சு. எங்க பஸ்லயே 5-6 கிரியேட்டர்ஸ் இருந்தாங்க. இனி நம்ம பொழப்பு நடத்த முடியாதுன்னு நினைக்கிறேன். தனியா வாழ்க்கையை பற்றி யோசிக்க தொடங்கிய பரத் ப்ரோ, மனிதநேயம் காட்டிய கார்த்திக் ப்ரோன்னு லோனாவாலா நோக்கி நடைய கட்டணும். எனர்ஜியா இருந்த பாய்ஸ் மட்டும் பஸ்ல டான்ஸ் ஆடி எங்களை குஷிப்படுத்த ராய்காட் நகர் ஒட்டி எங்க பஸ் நுழைந்து செல்ல அப்ப காலை 11-12 மணி வேலை தான் இருக்கும். சென்னை ரயில் கேன்சல் ஆனனால சென்னை நண்பர்கள் மட்டும் மாற்று வழி பற்றி யோசிச்சுட்டே வந்து அடுத்தடுத்த மீதம் இருந்த நாள்ல என்ன ஆச்சுன்னு வீடியோல பாப்பீங்க. நன்றி, வணக்கம்.